ஸ்ரீரங்கமங்களநிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரிசிகராலய காளமேகம் ஸ்ரீஹஸ்திசைலசிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீசன்னமாமி சிரசா யதுசைல தீபம். கோயில் திருமலை பெருமாள் கோவில் திருநாராயணபுரம் என்று 4 முக்கியமான திவ்யதேசங்கள் கொண்டாடப்படுகின்றன. கோயில் திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்ரீரங்கம், அதை போக மண்டபம் என்னும், திருமலை என்னும் திருவேங்கடம் திருப்பதியை புஷ்ப மண்டபம் என்னும், காஞ்சிபுரம் பெருமாள் கோயிலை தியாக மண்டபம் என்னும், திருநாராயணபுரம் மேலக்கோட்டையை ஞான மண்டபம் என்னும் பூர்வர்கள் சாதித்தார்கள். பகவத் ராமானுஜர் இந்த 4 திவ்யதேசங்களிலேயும் எத்தனையோ கைங்கரியங்களை ஸ்தாபித்து கொடுத்தார். குரு பரம்பரா பிரபாவத்தில் ராமானுஜ வைபவத்தில் அவர் திருநாராயணபுரத்தை திருத்தி அங்கே பெருமானை மறுபடியும் ஸ்தாபித்ததை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். கடைசியாக பார்த்தது தொண்டனூரில் எழுந்தருளி இருந்து தினப்படி யாதவாத்ரியை சேவித்து கொண்டு வந்த ராமானுஜர் ஒரு நாள் திருமணில்லாமல் தவிக்க, அப்போது பெருமானே ஸ்வப்னத்தில் எழுந்தருளி, நீர் காடு வெட்டி கொண்டு மேலே புகுவீர், யாதவாத்ரியில் ஏறுவீர், இங்கே உமக்காக நாம் திருமணையும் கொடுப்போம், நம்மையும் கொடுப்போம் என்று திருவுள்ளமானான். ராமானுஜரும் விட்டலதேவராயனுடைய, அதாவது விஷ்ணுவர்தனனுடைய துணையோடே கூட காடத்திருத்தி நாடாக்கி கொண்டு யாதவாத்ரியை அடைந்தார். அங்கே மூலமூர்த்தி உற்சவமூர்த்தி இருவரையும் காண மாட்டாமல் கோயிலில் 2 பேரும் இல்லாமல் தவித்தார் சுவாமி. அப்போதுதான் பெருமான் கல்யாணி புஷ்கரணி கரையிலே திருத்துழாய் செடியின் அருகிலே ஓர் புற்றுக்கு கீழே நாம் உள்ளோம், நம்மை கீழிருந்து மேலே எடுத்து பிரதிஷ்டை பண்ணும் என்று நியமித்தார். திருத்துழாய் முறிந்து கீழே கிடந்த வழியையே பின்பற்றி சென்றார் ராமானுஜர். அவ்விடத்திலே திருத்துழாய் செடி கண்டு அதன் அருகே இருக்கும் புற்றுக்கு பால் சேர்த்து திருமஞ்சனம் செய்தார். மெதுமெதுவே புற்று கரைந்து போக தன்னுடைய 2 திருக்கைகளாலும் கீழே இருந்த பெருமானை மேலே கொண்டு வந்தார். அவ்வெம்பெருமானுடைய திருமேனியை சேவித்த போது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி 4ஆம் 10 முதல் திருவாய்மொழி பாசுரம் ராமானுஜர் திருவுள்ளத்திலே ஸ்புரித்தது. அதனால் அந்த பாசுரத்தை சொல்லிக்கொண்டே மேல் நோக்கி எழுந்துருள பண்ணினார். இன்று வரை திருநாராயணபுரத்துக்கு ஆழ்வார்கள் தனித்து பாசுரம் பாடாவிட்டாலும் இந்த பாசுரத்தை, ஒரு நாயகமாய்ங்கிற பாசுரத்தை ராமானுஜர் திருநாரணன் மேலக்கோட்டை பெருமாளுக்கு சமர்ப்பித்திருக்கிறார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருநாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர், திருநாரணந்தாள் காலம்பெறச் சிந்து திம்மினோம். திருநாரணனுடைய திருவடிகளை காலம்பெறன நாழி கிடத்தாமல் சீக்கிரமாக பெருமானுடைய திருவடிகளை பற்றுங்கள். ஒரு நாள் எப்படியோ பணக்காரர்களாக இருந்திருக்கலாம், ஒரு நாயகமாய் ஏக சக்கராதிபதியாய் உலகத்தையே ஒரு குடைக்கூடே வைத்து கூட ஆண்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் மாமழை மொக்குளில் மாய்ந்து மாய்ந்து பெரும் மழை பெய்யும் போது அதிலிருந்த நீர்க்குமிழி எவ்வளவு நேரத்துக்கு தங்கும்? அதை போலத்தான் பணத்தால் பெருத்தவர்கள் 10 ஆண்டு இருக்கலாம், 30 ஆண்டு இருக்கலாம், ஓர் பிறவி இருக்கலாம், அப்புறம் காணாமல் போவார்கள். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருநாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர். ஒரு நாள் கையில் இருக்கும் சொத்து பறிபோனால் ஓட்டாஞ்சில்லை வைத்து கொண்டு பிச்சை எடுக்க போக வேண்டியதுதான். சிதகிய பானையர் உடைந்த பானையை பற்றி கொண்டு பிச்சை எடுக்க போறாளாம். சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர். சக்கரவர்த்தி பிச்சை எடுக்க போனால் வேடிக்கை பார்க்க மொத்த பேர் வந்துவிட மாட்டாளா? அதனாலதான் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர். இதை போல ஒரு நில உங்களுக்கு வருவதற்குள்ளாக
திருநாரணந்தாள் காலம்பெறச் சிந்தித்திம்மின். திருநாரணப் பெருமானுடைய திருவடிகளை சீக்கிரமே பற்றுங்கோள். அடிசேர் முடியனராகி அரசர்கள் தாம் தொழ இடிசேர் முரசங்கள் முத்தத்தியம்ப இருந்தவர். அடிசேர் முடியனராகி பெரிய சக்கரவர்த்தியினுடைய திருவடிகளிலே குறுநில மன்னர்கள்லாம் வந்து விழுந்து வணங்குகிறார்கள். அடிசேர் முடியனராகி அரசர்கள் தாம் தொழ இடிசேர் முரசங்கள். உடனே பக்கத்துல முரசு பேரி வாத்தியம் வச்சிருந்து இந்த மன்னன் நம்ம சக்கரவர்த்தியை வணங்கினார், இந்த மன்னன் இவ்வளவு கொண்டு வந்து சக்கரவர்த்திக்கு சமர்ப்பித்தார் அப்படின்னு பறையறிவிப்பர்களாம். இப்படி பெருத்த விருதத்தோட உட்காண்டிருந்தார். ஆனா இப்ப என்ன தெரியுமா ஆயித்து? அடிசேர் முடியனராகி அரசர்கள் தாம் தொழ இடிசேர் முரசங்கள் முத்தத்தியம்ப இருந்தவர் இன்னைக்கு கடிசேர் துகளாய் போவார்கள். பொடிசேர் துகளாய் பொடி பொடியான துகள் துகளாக போவார்கள். அதற்குள்ளாக கடிசேர் தன்னந்துழாய் முடியான் பெருமானுடைய திருவடிகளை பற்ற வாருங்கோள். யார் புஷ்பகாச சுகுமாரமான திருவடிகளோடு இருக்கிறானோ அவனை பற்றுங்கோள். இந்த துர்தசை உங்களுக்கு வராது. கொள்ளன்னு கிளர்ந்தெழுந்த பெரும் செல்வம் நெருப்பாக கொள்ளன்னு தம மூடும் இவை என்ன உலகியற்கை. ஐஸ்வர்யத்தில் ஆசையை விடுங்கோ, கைவல்லத்தில் ஆசையத் துறங்கள். திருநாராயணபுர தெம்பெருமான் திருவடிகளை பற்ற வாருங்கோள் என்று நம்மாழ்வார் கூப்பிடுதவாக நினைத்து அந்த பாசுரத்தை பெருமானுடைய திருவடிகளுக்கே சமர்ப்பித்தார். திருநாராயண பெருமாளை பிரதிஷ்டை செய்தார். ரொம்ப ஆச்சரியமான திருமேனி. இன்னைக்கெல்லாம் சேவிச்சுட்டே இருக்கலாம். சாமான்யமா மூலவர்னா மூலவரா இருப்பார், உற்சவர்னா பளபளான்னு உற்சவரா இருப்பார். ஆனா திருநாராயணபுரத்து பெருமான் மூலவரா உற்சவரா என்று சொல்ல முடியாத அளவுக்கு உற்சவரா இருக்கிற பளபளப்பு இருக்கும். ஆனா திருக்கல்லாக சிலாரூபமாக மூலவராக எழுந்துள்ளிருப்பார். அவர் அப்படியே பல்லக்கில கூட எழுந்துள்ள பண்ணிடலாமோ? மூலவர் ஆறும் பல்லக்கில் எழுந்துள்ள பண்ணலாம்ங்கிற எண்ணமே வராது. ஆனா மேலக்கோட்டையில மட்டும் அந்த பெருமாளை சேவிச்சோம்னா இவர் இப்படியே எழுந்துள்ளிடலாம் போல் இருக்கே. அவருக்கேற்ற கல்யாணி தாயார் யதுகிரி நாச்சியார் இவர்கள் இருவருமாகத்தான் அந்த க்ஷேத்திரத்துக்கே பிரகாசத்தை ஊட்டி வருகிறார்கள். திருநாராயண பெருமானை ஸ்தாபிச்சுட்டார். இந்த பெருமாள்லாம் இங்க எப்படி வந்தார்கள்ங்கிறது பெரும் செய்தி. அதை சுருக்கமா பார்த்துட்டு அப்புறம் உற்சவமூர்த்தி எங்கிருந்து வருகிறார்ங்கிறத விண்ணப்பிக்கிறேன். முதல்ல பிரம்மா பகவானை ஆராதித்து கொண்டு வந்தார். இக்ஷ்வாகுவை பெருமானை பிரார்த்திக்க அப்ப சரையூ நதிக்கரையிலே இக்ஷ்வாகுவாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அந்த பெருமாள் தான் விபீஷணனுக்கு கொடுக்கப்பட்டு இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல சயனிச்சிருக்காருங்கிற செய்தி பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப முதல்ல திருப்பார்கடல்ல பெருமாள் உருவானார். பிரம்மாவுடைய சத்தியலோகத்தில் இருந்தார். இக்ஷ்வாகுவோடைய சரையுக்கரையில் அயோத்தியில் இருந்தார். கடைசியாக ஸ்ரீரங்கத்தில் இன்னி வரைக்கும் எழுந்துள்ளிருக்கார். பிரம்மா பெரிய பெருமாளை கொடுத்த பிற்பாடு தனக்கு ஒரு ஆராதனத்துக்கு தெய்வம் வேணுங்கிறதுக்காக இந்த மூலவர் திருநாராயண பெருமாளை எழுந்துருள பண்ணி கொண்டார். அவரிடத்தில் ஆனா யாருமே பெருமாளை விட்டு வைக்க மாட்டா போல் இருக்கு. அவருடைய குமாரர் சனத்குமாரர் அவர் நேர பிரம்மாவிடத்தில் போய் நமக்கு திருவாராதனத்துக்கு ஒரு பெருமாள் வேணும் என்று பிரார்த்திக்கிற திருநாராயண பெருமாளை சனத்குமாரரிடத்தில் கொடுத்துட்டார். சனத்குமாரர் 4 ரிஷிகளோட கூட இதுக்கு வேதாத்ரிங்கிற பெயர் உண்டு. இந்த மலைக்கு யாதவாத்ரின்னு பேர் இருந்தாலும் முதல் யுகத்துல நாராயணாத்ரின்னு பேர், 2வது யுகத்துல வேதாத்ரின்னு பேர், 3வது யுகத்துல யதுசைலம் யாதவாத்ரின்னு பேர், 4வது யுகத்துல யதிசைலம் என்று ராமானுஜராலேயே யதிசைலம்ங்கிற பேர் பெற்றது. ஏன்னா அங்கிருந்து வந்தவர் சனத்குமாரர் இங்கே தன்னுடைய சிஷ்யர்களோட புகுந்தார். தத்தாத்திரேயரும் இங்க இருந்திருக்கார், சனத்குமாரரும் இங்க இருந்திருக்கார். சனத்குமாரரே 4 புதல்வர்களோ பிரம்மாவனுடைய 4 மானச புத்திரர்கள். வயசு எப்பவும் இளையவர்களாகவே இருப்பார். மானசத்திலேயே எப்போதும் சஞ்சரிச்சுட்டே இருப்பார். அவர்களுக்கு பிரம்ம பாவனை மட்டும்தான் உண்டு. எந்த கர்ம பாவனையில் லௌகிக வியாபாரத்தில் சம்பந்தமே கிடையாது. சனகன் சனத்குமாரன் சனந்தனன்னு சொல்றோமே அவர்கள் எல்லாரும் தான் அந்த பெருமானை கொண்டு வந்து இங்கே எழுந்துள்ள பண்ணிட்டா. அதுல இருந்து வெகு நாட்கள் மூலவர் திருநாராயண பெருமாள் இருந்தார். அதற்கப்புறம் உற்சவமூர்த்திக்கு ராமப்பிரியன்னு திருநாமம். இது எப்போது நடந்ததென்னால் ராமச்சந்திரன் மூலவரை விபீஷணனுக்கு கொடுத்துட்டார். விபீஷணன் மூலமூர்த்தி நாராயண பெருமாளை கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ள பண்ணிட்டார். லங்கைக்கு அவர் போயாச்சு. அதுக்கப்புறம் ராமனுக்கு திருவாராதன பெருமாள் வேணுமே, இவருக்கு கொடுத்த பிற்பாடுக்கு தனக்கு வேணுங்கிறதுக்காக அப்ப உற்சவமூர்த்தியாய் ராமனாலே பிரியத்தோடு ஆராதிக்கப்பட்டவர் ராமப்பிரியன். அவர் தான் அயோத்தி பட்டணத்தில் எழுந்துள்ளி இருந்தார். ராமனுடைய காலத்துக்கு பிற்பாடு குஷலவர்களிடத்துல வந்து சேர்ந்தது. அதுல குஷனுடைய குமாரத்திற்கு கல்யாணம் நடக்கும் போது ஒரு யாதவ மகாராஜா, யதுவனுடைய குலத்துல பிறந்த ஒரு யாதவன், அந்த ராஜாவுக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். அப்ப கல்யாணம் பண்ணும் போது பெண்ணுக்கு ஸ்ரீதனமாக
ஸ்ரீமூர்த்தி தானம் கொடுக்கணுமோ இல்லையோ, சாலக்கிராமூர்த்தி இப்போ கொடுக்குறாளோ இல்லையோ, ஆதிசேஷ பெட்டகத்திலே சாலக்கிராமம் வச்சு இனிமேலாவது இந்த மாப்பிள்ளை இவரை வச்சுன்னு திருவாராதனை பண்ணணுங்கிற ஒரே நம்பிக்கையில தான் எல்லா மாமனாரும் கொடுத்துட்டு இருக்கார். அதனால மாமனார் நம்பிக்கையை வீணாக்காது இருக்கணும்னா அந்தந்த மருமகன் அவசியம் திருவாராதனை பண்ணணும். இந்த மருமகன்களை பத்தி அடி எனக்கு தெரியாது. ராமப்பிரியனை வாழ்ந்த மருமகன் ஒழுங்காத்தான் திருவாராதனை பண்ணார். ஏன்னா அந்த எதுகுலத்துல பிறந்த ஒரு ராஜாவுக்கு கொடுக்க அயோத்தி பட்டணத்திலிருந்து குஷனுடைய குமாரத்திக்கு கல்யாணம் நடத்தச்சே மதுரைக்கு எழுந்துள்ளார். ஏன்னா யாதவர்கள்லாம் வாழ்ந்த இடம் மதுரா நகரம். மதுரா நகரத்துல நெடுங்காலம் எழுந்துள்ளிருந்தார். யாதவர்கள் வரிச வம்சாவளியா வந்து பலராமனும் கண்ணனும் அதே ராமப்பிரியனுக்கு திருவாராதனம் பண்ணிருக்கா. ராமன் செய்தது திருவாராதனம், அடுத்தடுத்து வந்து எதுகுலத்துல பிறந்த கண்ணனும் பலராமனும் திருவாராதனம் பண்ணிருக்கா. ஒரு முறை கண்ணனை மதுரை பட்டணத்திலேயே விட்டு விட்டு பலராமன் தீர்த்த யாத்திரைக்காக தெற்கு நோக்கி எழுந்துள்ளுகிறார். அப்போது திருநாராயணபுரத்துக்கு வந்தார். வந்தவர் மூலவரை சேவித்தார். இந்த பெருமாளுடைய திருமுக மண்டலத்தையும் நம்ம கிட்ட இருக்கிற ராமப்பிரியனுடைய திருமுக மண்டலத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் ரொம்ப நெருக்கமா இருக்கே. இவர் முகம் அவராட்டமே இருக்கு, ஜாட நன்னா இருந்ததுன்னா உரிச்சு வச்சிருக்குன்னு வளர்ந்து, அதை போல இவரும் அப்படியே உரிச்சு வச்சிரு போல் இருக்கு. அவரும் இவரை உரிச்சு வச்சிருக்கார். அவ்வளவு அழகா இருக்காரு. ஏன் திரும்ப போய் கண்ணன் இடத்துல சொல்லிவிட்டார், கண்ணா நீயும் வந்து சேவிச்சுப்பார், ஒரே மாதிரிதான் எழுந்திருக்காருனா போறது வெறும போக வேண்டாம், இந்த பெருமாளை எழுந்துருள பண்ணிட்டே போடுவோம் என்று கண்ணன் ராமப்பிரியனை எழுந்துருள பண்ணி கொண்டு நேரே யதுசைலத்துக்கு வந்து சேர்ந்தார். பெருமாளை சேவிக்கிறார். ரெண்டு பேரும் ஒத்திருக்கவே கிருஷ்ணனாலேயே பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர் தான் ராமப்பிரியன். அப்ப மூலமூர்த்தி சனத்குமாரர் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டார். உற்சவமூர்த்தி ராமப்பிரியனை கண்ணன் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணினார். ரெண்டு பேரும் சேர்ந்து எழுந்துள்ள இருந்தார்கள். காலப்போக்கில் மண்மூடி போய் மூலவர் திருநாராயண பெருமாள் புற்றுக்குள் போனார். அதே அந்நியர்களுடைய படையெடுப்பின் போது எம்மாடுராயன் வடக்கே தில்லி தர்பார்ல இருந்தவர் எம்மாடுராயன் வந்து உற்சவமூர்த்தியை எழுந்துள்ள பண்ணிட்டு போயிட்டார். அதனால ரெண்டு பேருமே கோயில் இல்லாமல் போக இப்போதைக்கு திருநாராயண பெருமாளை ராமானுஜர் ஸ்தாபிச்சுட்டார். இனிமே ராமப்பிரியன் எப்படி வருகிறார்ங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டிய சரித்திரம். பின்பு கல்யாண சரசின் வடமேலை மூலையிலே தம் திருதண்டத்தாலே கீரை திருநாராயண பெருமாளை எழுந்துள்ள பண்ணிட்டார். இன்னவருக்கு நிறைய திருமண் வேணுமே. இன்னைக்கு அந்த உற்சவம் நடத்துறா. தை மாசம் புனர்வசு வந்ததுன்னா திருநாராயணபுரத்திலே திருமண் காப்பு சாத்திக்கிற உற்சவம். அன்னைக்கு காலங்கத்தால ராமானுஜர் வெளியில் எழுந்துடுவார். அவருடைய நெத்தியில திருமண் காப்பு இருக்காது. அதனால முக்காடு போன்றுவார். திருமணம் இல்லைங்கிறதுனால வெட்கம். அதனால தன்னுடைய காஷாயத்தையே மேல சாத்தினுட்டு வில்லுலேருந்து அம்பு போனா எப்படி இருக்கும், 5 நிமிஷத்துல கோவில் வாசல்ல இருந்து கல்யாணி சரசுக்கு எழுடுவார். இங்கிருந்த கிட்டத்தட்ட 1 மைல் தூரமான எழணும். அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப வேகமா எழுந்துட்டு அதுக்கப்புறம் நிதானமா அங்க திருமண் காப்பு எடுத்து சாத்தினுட்டு திருமண் காப்பு சாத்திக்கிறதுக்கு 3/4 மணி நாழி ஆகும். அப்புறம் கோட்டி பிரசாத வினியம் எல்லாத்துக்கும் 2 மணி நாழி ஆகும். அதுக்கப்புறம் அதே 1 மைல திரும்ப ஏழ்றதுக்கு 2.5 மணி நாழி ஆகும். போகரச்சு 5 நிமிஷத்துல எழுடுவார். திரும்பி வரும்போது ரொம்ப ஆச்சரியமா திருமண் காப்பு சாத்திண்டு அவசியம் எல்லாரும் சேவிக்க வேண்டிய உற்சவம். திருநாராயணபுரமே ரொம்ப ஏகாந்தமான திவ்யதேசம். ராமானுஜர் ரொம்ப விருந்து வர்த்தித்த திவ்யதேசம். எப்பவுமே குளிர். பெருமாளோ செல்ல பிள்ளை. 9 மணிக்குத்தான் விஸ்வரூபமே ஆகும்.
ஏன்னா மற்ற இடத்தெல்லாம் திருவேங்கடம்னு சொன்னா நம்மளையும் தூங்க விட மாட்டார், அவரும் தூங்க மாட்டார். ஆனா செல்ல பிள்ளை அப்படி இல்லை, செல்ல பிள்ளையோ இல்லையோ, அதனால நம்ம நிறைய நாள் தூங்கிக்கலாம். அதுக்குன்னு அனுஷ்டாதாக்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டார். விஸ்வரூபம் பெருமாள் அவருக்கு எதுவும் தகும், நமக்கு எதுவும் தகாது. அதனாலதான் ராமப்பிரியனை கொண்டு அங்க ஏழை பண்றதுக்காக இப்போ அங்க சென்று கைகளாலே கீரை, தன்னுடைய திருதண்டத்தாலே கீழே பூமியில கீரை, அங்கிருந்து திருமண் குபுகுபுவன்னு புறப்பட்டு வந்தது. திருமண் குவைகளை கண்டு மண்டுகிற ஆனந்த அதிசயேன அந்த திருமண் கொண்டு 12 திருநாமம் சாத்தி திருதண்ட மண்டித்த கர புண்டரீகராய் விளங்கியருளி காடு வெட்டி ஊரும் கோயிலும் சமைப்பித்து திருநாராயண பெருமாளுக்கு ஸ்ரீ பாஞ்சராத்திர சாத்வத சம்ஹிதையாலே புரோக்ஷணாதிகளை ஸ்ரீ ரங்கராஜபட்டர் திருக்கையாலே செய்வித்தருளி போகிறச்சேவே 52 பேரை சுவாமி கூட அழைச்சின்னு போயிருக்கார். அப்படிங்கிறத நேத்திக்கே பார்த்தோம். ரங்கராஜ பட்டர் சுவாமியை வைத்து 52 எல்லாருக்கும் கைங்கரியம் கொடுத்து பெருமாளுக்கு சம்பிரோக்ஷணம் புரோக்ஷணங்களையும் நடத்தி அருளினார். அப்போது இவர் சொப்பனத்திலே திருநாராயண பெருமாள் எழுந்துருளி நம் உற்சவபேரமான ராமப்பிரியர் இப்போது டெல்லி ஏற எழுந்துருளி இருக்கிறார். என்னுடைய உற்சவபேரமான ராமப்பிரியன் இப்ப இந்த ஊர்ல இல்ல, அவர் டெல்லிக்கு போயிருக்கார். நீர் அங்கேற போய் எழுந்துருளி விட்டு கொண்டு வாரீர் என்று சொல்ல உடையவரும் பிராத்த காலமானவாறே எழுந்திருந்து சொப்பனத்தை முதலிடம் ஆலோசித்து பயணகத்தியிலே துவரித்து டெல்லி ஏற எழுந்துருளி மற்ற பேரோட விசாரம் பண்றார். நாம போய் பெருமாளை ஏழப்பண்டு வந்துனோட்டு வேகமா பலரும் புறப்பட்டு டெல்லிக்கு வந்து சேர்ந்துட்டார்கள். எழுந்துருளின காரியம் அருளி செய்ய வேண்டும். ராஜா இவரை வரவேற்று எதற்காக வந்தீர்னு கேட்கிறார். நம்மை ராமப்பிரியனை தந்துருள வேண்டும் என்ன இவர் கேட்டார். யார் உம்ம ராமப்பிரியன்? நம்ம ராமப்பிரியன்னு சொன்னீர்னால் இங்க எத்தனையோ விக்கிரகங்கள்லாம் இருக்காளே, இவாளா பார்த்து எடுத்துன்னு போ. நாம் எடுத்துக்கொண்டு வந்த அந்த விக்கிரகங்கள் பல பாருன்னு சொல்லி தேடி பார்க்கிறார். அந்த இடத்துல காணும். அங்கே கொள்ளை கொண்டு சிறை வைத்த எம்பெருமான்களை சிறைச்சாலையை சோதித்துக் கொள்ளீர் என்று அப்பனை இட்டுவிட இவரும் அங்கேற எழுந்துருளி சோதித்து ஒரு திருநாரணர் வடிவுக்கு ஒத்திராமையாலே எந்த விக்கிரகத்தை பார்த்தாலும் திருநாராயண பெருமாள் வடிவத்தோட ஒத்து வரல. என்ன இவர் திருநாராயண பெருமானோட ஒத்திருந்தா தானே க்ஷேத்திர மகாத்மத்தின்படி அவர் ராமப்பிரியரா இருக்க முடியும். பலராமனும் கண்ணனும் பார்த்து மூலவரும் உற்சவரும் திருமுக மண்டலம் ஒன்னா இருக்குன்னு தானே எங்க அடையாளமே. அப்ப திருநாராயண பெருமாளை சேவிச்சு வந்துட்டார் உடையவர். அவரை போல திருமுகம் இருக்கான்னு தேடுறார். அதை போல திருமுகம் எந்த விக்கிரகத்திடத்திலும் இல்லை, இங்கெல்லாம் இல்லை என்று சுவாமி மறுத்துட்டார். அவன் மகளாலே பூஜை கொண்டு அவள் சஜ்ஜாகிரகத்திலே இரான் என்றோம், நம்மை கொண்டு போகும்படியாக இங்கே வாரீர். அன்னைக்கு ராத்திரி முழுக்க சுவாமி பிரார்த்திக்கிறார். வந்துட்டேன், ஆனா உம்மை காணலையேனால் நான் அங்க இல்லையேன்னார் பெருமாள். பின்னி எங்க இருக்கிறீர்? நாம் அவருடைய மகளுடைய சஜ்ஜாகிரகத்தில் படுக்கையில விளையாடிட்டு இருக்கோம், அதனால நீர் அம்மந்த இடத்துல வாரும். சரின்னு அங்கேயே போனார். இப்படி உண்மையுடையார் பக்கல் வியாமுக்தராகிறவர் தாமே வரக்கடவர் என்ன போய் அவர் தான் என்னுடைய ராமப்பிரியன் கொடுத்துடும்னு ராஜாவிடத்துல கேட்கிறார். அந்த குழந்தைய அந்த விக்கிரகத்தை நம்முடைய மகள் ரொம்ப ஆசையோட வச்சு விளையாடிட்டு இருக்கிறபடியால் கொடுக்க மறுத்தான் அரசன். நம்முடையதை கொடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்தீரேனால் சரி இது உம்முடையதுங்கிறதுக்கு சாட்சி சொல்லும். கொடுக்கறதுக்கு அவனுக்கு எண்ணம் இல்லை, அதனால கேள்வியை மாத்திரம். இப்போ இவர் உம்முடையவர்னு சாட்சி சொல்லும்னால் அதுக்கு ஒரே சாட்சி என்னவா இருக்க முடியும்? ராஜாவே சொல்லிட்டார், நீர் கூப்பிடும், நீர் கூப்பிட்ட குரலுக்கு அவர் வருவதாக இருந்தால் கூட்டிப்போம், விக்கிரகமாச்சே எப்படி வருவாருங்கிற நம்பிக்கையில அரசன் சொல்லிட்டான். ஆனா ராமானுஜர் கூப்பிடுறார், அப்படியே ஆகிறது என்று இவரை அவனும் தன் மகள் சஜ்ஜாகிரகத்தேரை எழுந்துள்ள வைத்துக் கொண்டு போக இட்ட கஸ்தூரி திருநாமமும் ஆசிரித வாத்சல்யம் தோற்ற இட்ட சட்டையும் கட்டின சிறு சதங்கையும் இட்ட கஸ்தூரி திருநாமமும் பெருமாள் சாத்தின் இருக்கிற கஸ்தூரி திருநாமம், திருவடியில சாத்தின் இருக்கிற சதங்க, அரைக்கொடி சாத்தின் இருக்கிற அரஞ்ஞான் சதங்க, ஆச்சரியமான சட்டை. தில்லி குளிரொல்லு, ஏற்கனவே மேலக்கோட்டையும் குளிர், அதை விட தில்லி குளிர். அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி கபாய் சட்டை, அந்த சட்டையும் போட்டு பெருமாள் ஆச்சரியமா எழுந்தோடு இருந்தார். சஜ்ஜையிலும் குதித்து அப்ப இவர் கூப்பிடுறார், இங்கே போதராய் கோயிற்பிள்ளாய் இங்கே போதராய் வருக 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 வாமன நம்பி வருக என்று ராமானுஷர் பிரார்த்திக்க குடுகுடுன்னு சதங்கை ஒலிக்க மேல சஜ்ஜையிலிருந்து கீழே குதித்தார் பெருமாள். தன்னியலோசை சலன் சலன் என்கிட நெரித்த குடலுமாய் மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ தன்முகத்து சுட்டி தூங்க தூந்த தவழ்கிறா போலே செம்பொற் சதங்குகள் சலசலவென்று ஒலிக்க அகிலரும் காணும்படி வந்து உடையவர் திருமடியிலே இருக்க ரொம்ப வேகமா பெருமாள் ஓடி வந்து உடையவருடைய மடியில வந்து அமர்ந்து விட்டார். அமர்ந்தவரை கட்டி தழுவி உச்சி முகர்ந்து பார்த்து உடையவரும் ஆனந்த அஸ்ருக்கள் பனிப்ப ஆனந்தை காரணவாந்தர் நிமங்கராய் புலகித அங்கராய் மார்பும் தோளும் பூரித்து என்னுடைய செல்லப்பிள்ளையோ என்று எடுத்து அணைத்து கொண்டருள. இவன் நமக்கு செல்லப்பிள்ளையாட்ட நம்ம மடியில வந்து உட்கார்ந்தார். என்னை எடுத்து அணைத்து கொள்ள அன்றிருந்து செல்லப்பிள்ளை சம்பத் குமாரர், செல்ல சம்பத்து, பிள்ளை
குமாரர் சம்பத் குமாரர் செல்லப்பிள்ளை எதிராஜருடைய மடியில் அமர்ந்தபடியால் எதிராஜ சம்பத் குமாரர் என்றே இன்றும் கொண்டாடப்படுகிறார். இப்படி ராஜாவும் அத்தியாச்சரிய யுக்தனாய் அவர் திருவடிகளிலே விழுந்து சேவித்து அநேக விதமாக சத்கரித்து சம்பத்குமாரரை எதிராஜ சார்வபௌமருக்கு எழுந்தருளிவித்துக் கொண்டு அனுப்பினான். அவரும் பிள்ளையை செல்லப்பிள்ளை எழுந்துருள பண்ணிட்டு தன்னுடைய சகாக்கள் எல்லாரோடையும் தெற்கு நோக்கி வரார். ஆனா அப்ப இருந்து அந்த மகளுக்கு இந்த பெருமாளை விட்டு பிரிஞ்சு நம்மால இருக்க முடியாது, நாமும் கூட வருவோம்னு இவரோடவே வந்தார். ஊர்கோடி வரைக்கும் எழுந்துருளி விட்டார் ராமானுஜர். அந்த பெண்ணும் விடாமல் பிடிவாதமா ஊர்கோடி வரைக்கும் வந்தார். அவளை போய் எப்படி இந்த ஊரில் குடியேற்ற முடியும்? ராமானுஜர் ஒரு நிமிஷம் யோசித்தார். யாராவனா இருக்கட்டும், அவள் எந்த சாதியாக இருக்கட்டும், எந்த மதத்தவளாக இருக்கட்டும், ஆசை செல்லப்பிள்ளை பேரில் இருந்தார். நாமாற அந்த ஆசையை தடுக்க ஒரு பக்தன் பெருமான விருப்பப்படுகிறான்னால், நீ உயரமா இருக்கே, குள்ளமா இல்ல, கருப்பா இருக்கே, வெளுப்பா இருக்கே, இப்படி பிறந்தாய் அப்படி பிறந்தாய்னு கேள்வியா கேட்டு இருக்க முடியும்? அந்த பெருமானுக்கும் அவளுக்கும் சேர்க்கை அப்படின்னு நினைத்தவர் இவளை இதே உருவத்தோட ஊருக்குள்ள கூட்டின்னு போனா தானே கொந்தளிப்பு ஏற்படும். அப்பதானே எங்கு பிறந்தாய் எங்கு வளர்ந்தாய்னு கேட்பார்கள். அப்போ ஒன்று செய்வோம், மொத்தமா சுருக்கிடுவோம் என்று நினைத்து அவருடைய உருவத்தை சுருக்கி விக்கிரக ரூபமாக்கி அதே செல்லப்பிள்ளை அதே ராமப்பிரியனுடைய திருவடி தாமர்கள் எழுந்துருள பண்ணிவிட்டார். இன்னைக்கும் 2 பேர் திருவடிகளிலும் நீங்க நாச்சியாரை சேவிக்கலாம். மூலவரான திருநாரண பெருமாள் திருவடியிலேயும் அங்கிருப்பது மகாலட்சுமி தாயார். அதனாலதான் திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தித்து மின்னுட்டு நாரணந்தாள்னு சொல்ல வேண்டியவர் நாரணனுடைய திருத்தாள்னு வச்சுங்க. பாட்டுல திருநாரணந்தாள்னு இருந்தாலும் நாராயணனுடைய திருத்தாள்னா நாராயணனுடைய தாள்களிலே திரு இருக்கிறபடியால் அதை திருநாரணந்தாள் என்ன அந்த இடத்துல போச்சணும். அப்போ அது மகாலட்சுமி தாயார். ஆனா செல்லப்பிள்ளை உற்சவமூர்த்தியினுடைய திருவடிக்கு நடுவில் எழுந்துள்ளி இருக்கிறவர் இந்த நாச்சியார். வடக்கேந்து ஒரு பெண்ணு கூட வந்துட்டாலும் இல்லையோ, அவளை தான் அங்கேயே சுவாமி ராமானுஜர் எழுந்துருள பண்ணினார். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னு வச்சுங்க, நாச்சியார் திருக்கோலம் பெருமானுக்கு சாத்திராலும் இல்லையோ, ஆங்காங்க நாச்சியார் சனி சேவிக்கிறோம். இப்போ உறையூர் கமலவல்லி நாச்சியார், சேரகுரவல்லி நாச்சியார், ஸ்ரீரங்க நாச்சியார், அதே போல துலுக்க நாச்சியார். அந்த துலுக்க நாச்சியாருக்கா நித்தப்படி படியேத்தம். பகல் 10 நாள் பெருமாள் அர்ஜுன மண்டபத்துக்கு மேல எழுந்துள்ளாரு. அப்ப படியேற்றமே நடக்கிறதே அவளுக்காகத்தான். அவளுடைய இது ஸ்ரீரங்கத்தினுடைய துலுக்கு நாச்சியா இருக்காதே, அப்படி ஏற்கனவே சொல்லியிருந்தது மேலக்கோட்டையின் துலுக்கு நாச்சியா இருக்காதே. இங்க இருக்கிறது ஸ்ரீரங்க நாச்சியார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற துலுக்கு நாச்சியார் சன்னதிக்குள்ள எட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பல சன்னதி தள்ளி இருந்து கை கூப்பிட்டு வந்துடுறோம். கொஞ்சம் அவசரப்படாம போய் எட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ராமானுஜருடைய திருவுருவப்படம், ஒரு முக்கியமான திருவுருவப்படம் அந்த துலுக்கு நாச்சியார் சன்னதிக்குள்ளதான் இருக்கு. அப்ப அவளுக்கும் அவருக்குமாக சேர்த்து தான் தினப்படி பெருமாள் தன்னுடைய ஒய்யாளி நடை, படியேற்ற நடை, அரையருடைய இசை அலங்காரம் எல்லாவற்றையும் கண்டருளுகிறார். ராமானுஜர் எவ்வளவு பரந்த நோக்கு கொண்டவர்னால் இது ஆரோவாச்சே எங்கேயோ பிறந்தவராச்சே எல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. அந்த பெருமானிடத்துல ஒத்தி பக்தி இருக்குன்னா ந சாஸ்திரம் நைவ சக்கிரமா, பகவான் அந்த பக்தனிடத்துல சாஸ்திரமோ கிரமமோ ஏதும் பார்ப்பது கிடையாது என்றே சேர்த்து விட்டார். இப்படியாய் ராமப்பிரியனை கொண்டு வந்து உடையவர் இந்த இடத்துல எழுந்துருள பண்ணி ராமப்பிரியன் திரும்ப எழுந்துருள பண்ணிட்டு வந்து இப்படி உம்முடையார் பக்கல் வியாமுக்தராரவர் தாமே வரக்கடவர்னு சொல்ல பெருமானிவர் மடியில் அமர்ந்து எதிராஜ சம்பத்குமாரன் பெயர் பெற்றார். 52 அன்பான ஊழிய கைங்கேற்றத்தையும் கல்பித்தருளி 52 ஸ்ரீவைஷ்ணவர்கள் என்ன சமுதாய திருநாமமும் பிரத்யேகமாக தாசிய நாமமும் பிரசாதித்து அங்கே அவர்களை பிரதிஷ்டிப்பித்து குறைவர திருவாராதனமும் நடத்தி கொண்டிருக்க 52 பேருக்கும் கைங்கேற்றங்கள் கொடுத்தார். குறைவர திருவாராதனம் நடந்துருக்கு. அப்போது அந்த ஊருக்கு சுவாமி ராமானுஜர் பெயரிடுகிறார், திரு நாராயணபுரம். என்ன இதற்கு பேர் இருக்கட்டும் என ஏற்கனவே பேர் யாதவாத்ரிங்கிறது தான். இப்பதான் திருநாராயணபுரம்னு பேர் வைக்கிறார். முன்னாள் பெயர் நாராயணாத்ரிங்கிறது உண்டு. நாராயணாத்ரின்னு இருக்கே தவிர திருநாராயணபுரம்ங்கிற பேர் ஏற்பட்டதில்லை. எப்ப 2 திருக்கள் இப்ப சேர்ந்துட்டார்களோ, மூலமூர்த்தி திருவடிகளையும் திரு, உற்சவமூர்த்தி திருவடிகளிலேயும் ஒரு நாச்சியார், அதனால இது நாராயணபுரம் நாராயணாத்ரியா இருக்க வேண்டாம், இது திருநாராயணபுரமாக இருக்கட்டும் என்று பெயரிட்டு திருநாராயணபுரம் என்று அந்தரங்கத்துக்கு அந்நகரத்துக்கு திருநாமம் சாத்தி அருளி இந்த திருநாராயணபுரத்திலே நித்தியவாசம் பண்ணுபவர்களுக்கு பெரியோர்க்கும் நமக்கும் உண்டான பரமவதமும் ஆச்சாரிய கைங்கரியமும் உண்டாம் என்று அருளி செய்தார். இது முக்கியமான செய்தி. இந்த திருநாராயணபுரத்துல வசித்து ஆர் கைங்கரியம் என்றாலோ அவர்களுக்கெல்லாம் நம்ம பெரியோர்களுக்கும் பூர்வாச்சாரியர்களுக்கும் நமக்கும் எந்த மோட்சகதி உண்டோ அது இவர்களுக்கும் உண்டு என்று திருநாராயணபுரத்துல வாசம் பண்றதுல சுவாமிக்கு அவ்வளவு ஆசை. மேல ஒரு நாள் 6 வார்த்தைகள் பார்க்க போறோம், நாளைக்கு பார்த்துருவோம். ராமானுஜ அருளி செய்த 6 கட்டளைகள். அதுல திருநாராயணபுரத்திலே ஒரு குடில் கட்டி கொண்டு வாழ வேண்டும்
என்னே நியமிக்கிறார் சுவாமி. அந்த க்ஷேத்திரத்திலிருந்து கைகரியம் பண்றதுல அவளுக்கு அவ்வளவு ஆசை போல் இருக்கு. இப்ப நாம கிளம்பி எல்லாரும் அங்க வீடு வாங்க போனோம்னா விலை ஏறும். அதுதான் நடக்குமே தவிர முதல்ல திருநாராயண பெருமாளை மனசுல வச்சுப்போம். இந்த திருமலை கிருத்தயுகத்திலே சனத்குமாரர் சத்தியலோகத்தில் நின்றும் ஆனந்தமய திவ்ய விமானத்தோடு எழுந்தொழுவித்துக் கொண்டு வந்து திருநாராயணனை இங்கே பிரதிஷ்டிப்பிக்கையால் நாராயணாத்ரி என்றும், முதல் யுகத்தில் சனத்குமாரர் சத்தியலோகத்திலிருந்து ஆனந்த திவ்ய விமானத்தோட கொழுந்து எழுந்துள்ள பண்ணார், அதனால நாராயணாத்ரி என்றும். இரண்டாவது யுகத்தில் திரேதா யுகத்திலே தத்தாத்திரேயர் 4 வேத புருஷர்களை சிஷ்யராக்கி கொண்டு வந்து வேத புஷ்கரணி கரையிலே சதா வேத அத்தியன நிரத்தராய் இருக்கையால் வேதாத்ரி என்னும். இரண்டாவது யுகத்தில் தத்தாத்திரேயர் 4 சிஷ்யர்களோட 4 வேதங்களையும் விடாம அத்தியனம் பண்ணாராம் கல்யாண புஷ்கரணி கரையிலே, அதனால வேதாத்ரி என்றும். துவாபர யுகத்திலே நம்பிமூத்த பிரானாலும் ஸ்ரீ கிருஷ்ணனாலும் ஆராதிக்கப்படுகையாலே, நம்பிமூத்த பிரான்னா பலராமன், பலராமனாலும் கிருஷ்ணனாலும் துவாபர யுகத்தில் ஆராதிக்கப்பட்டபடியால் யாதவாத்ரி என்றும். யுகே கலௌ சம்பிராப்தே யதிராஜேன பூஜனாத் யதிசைல இதி புரோக்தம் நாமதேயாந்தரங்கிரேஹே. இதே கிரிக்கு கடைசி யுகத்தில் யதிசைலம் என்கிற பெயர் ஏற்பட்டது. ஏன்னா ராமானுஜராலே பூஜிக்கப்பட்டபடியால் பிரதிஷ்டையே பண்ணப்பட்டபடியால், ஜீர்ணோத்தாரணம் பண்ணி அபிமானிக்கையால் யதிசைலம் என்று பிரசித்தமாயிற்று. இப்படி திருநாராயண பெருமான் திருவடிகளிலே 12 சம்பத்சரம் வாழ்ந்திருளுகிற காலத்தே ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் கோயிலில் நின்னும் எழுந்துருளி உடையவர் திருவடிகளிலே சேவித்திருக்க